இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ரீமார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்ப வேணாலும் யூஸ் ஆகும். என்னங்க சித்தப்பா? சித்தப்பா ஒரு நிமிஷம். அயலி எதுக்கு கூப்பிடுறா? ஹலோ, சொல்லு அயலி. அண்ணி. ஹலோ. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அண்ணி, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அயலி, என்ன ஆக்சிடென்டா? எப்போ ஆச்சு அயலி? நீ இப்ப எங்க இருக்க? அது அவர் எனக்காக இருமல் மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியே போனாரு. சரி, இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல இருக்க? எனக்கு உடனே லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் அங்க வரேன். சரிங்க அண்ணி. இந்திரா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? சித்தப்பா, சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கானா. ஐயோ, அவனுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாருமா? அவனுக்கு ஒண்ணு இல்லையே. அயலி என்ன சொன்னாமா? அது வீட்டுல தானமா இருந்தா, அதான் எப்படி ஆச்சுன்னு கேட்டேன். தெரியல சித்தப்பா, ரோட்ல அவன் அடிபட்டு கிடந்திருக்கான். அயலி தான் ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கா. டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லலையா. ட்ரீட்மெண்ட் இப்ப போயிட்டு இருக்கான். சரி, நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். நீங்க இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சித்தப்பா. சரி சரி. டாக்டர், அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சரியாயிடும்ல? கத்தி ரொம்ப ஆழமா இறங்கிருக்கு. ஹெவி பிளட் லாஸ் ஆனதுனால இன்னும் அவர் அன்கான்சியஸ்ல தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன டாக்டர் சொல்லுங்க? அவர் உடம்பு மருந்தை ஏத்துக்கணும்னா அதுக்கு பிளட் ரொட்டேஷன் நார்மலா இருக்கணும். அதுக்கு பிளட் இன்னும் தேவைப்படுது. அவரோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் பிளட் குரூப். அது கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் எந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ட்ரை பண்ணுங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பிலீவ் யூ ஆர் பெஸ்ட். தைரியமா இருங்க. ஓகே?